அனைவருக்கும் வணக்கம். இது வந்து டே 2 ஓட விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மார்னிங் 4:30க்கெலாம் எழுந்து 5:00 ப்ரேயருக்கு இப்போ வந்து ரெடியாகி தான் போயிட்டுருக்கோம். 5:00 ப்ரேயர் வந்து அவுட் சைடில் நடக்கும். நேற்று வந்து லேசான தூறல் மட்டும்தான் போட்டுட்டு இருந்ததுனால அதிகமாக ஈரம் இல்லாததுனால நாங்கள் வெளியிலேயே வந்து ப்ரேயர் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே தான் வந்து ப்ரேயருக்கு போயிட்டு இருந்தோம். நான், பாப்பா, ப பையன் எல்லாருமே ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த டாக்லாம் வந்து இந்த ஏரியாவை வந்து பார்த்துக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. எப்படியும் ஒரு 5, 6 டாக் கிட்ட இருக்கும். அது எல்லாமே வந்து இங்கே வந்து பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டு தான். 5:00லாம் ஷார்ப்பாக ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு டே விலாகில் வந்து நான் இந்த வியூ காட்டியிருப்பேன். இந்த இடத்துல தான் ப்ரேயர் நடக்கும் அப்படின்றது. அந்த பிளேஸ் தான். இது வந்து மார்னிங்குன்றதுனால அதிகமாக வெளிச்சம் இல்லை. ப்ரேயர் முடித்தோடனே பசங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் விளையாட டைம் கிடைக்கும். ஏன்னா பக்கத்துலேயே பார்க் இருக்குது. அதில் வந்து பசங்க விளையாடுவாங்க. எல்லாருமே பசங்கன்னு இல்லை, சின்னவங்க பெரியவங்கன்னுட்டு எல்லாருமே வந்து அங்கே விளையாடுவாங்க. மார்னிங் ப்ரேயரோட ஃபஸ்ட்டு டே இது. ரொம்ப ஹாப்பியாகவும் ஜீசஸோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைச்ச மாதிரியும் இருந்துச்சு. மார்னிங் வந்து நம்ம எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஜீசஸோட ஸ்பிரிட் வந்து அந்த இடத்துல இருக்கும்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம். இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ப்ரேயர் நடந்துச்சு. அவங்கள முடித்ததுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் நடந்துச்சு. அது என்னால் ஷூட் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கிஃப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி 1 இயராக ப்ரேயர் நடந்துகிட்ருக்கோம் இல்லையா, அந்த ப்ரேயரோட கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணவங்களுக்கு இந்த டைமில் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து பாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்துட்ருந்தாங்க. மைக்கில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க இல்லையா, அவங்க தான் எல்லாருக்குமே கிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பசங்க வந்து பெரியவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்ருந்தாங்க. எப்போவுமே பசங்க தான் வந்து பெரியவங்க கிட்டேருந்து கிஃப்ட் வாங்குவாங்க. பெரியவங்க வந்து பசங்கக்கிட்டேருந்து கிஃப்ட் வாங்குறது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸாக இந்த இடத்துல நான் பார்க்குறேன். பசங்க எல்லாம் ஹாப்பியாக கிஃப்ட்டு சொன்னதெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து செஷன் ஸ்டார்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் டைம் கேப் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ நம்மளோட ஒர்க்ஸு அதெல்லாம் முடிச்சுக்க வேண்டியது தான். இப்போ வந்து இந்த பசங்களோட கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டீ டைம் கிடைக்கும், டீ பிரேக்கு. அந்த டைமில் டீ பிரேக் முடிச்சுட்டு எல்லோரும் பார்க்குக்கு தான் வந்து விளையாட போயிடுவாங்க. சிண்டு இப்போ தான் தூங்கி எழுந்துட்டு டீயை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான். பக்கத்தில் நிறைய மாமரம் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். மாங்காய் கீழே வரைக்கும் தொங்குறது. இன்னொரு ரூல் என்னென்னா, மாங்காய் கீழவே இருந்தாலும் நம்ம அதை வந்து எடுக்கவே கூடாது. அந்த அளவுக்கு இங்கே ரூல் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே குத்தகைக்கு விட்டுருப்பாங்க. அதனால் வந்து நம்ம அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்து பசங்க விளையாட போயிட்டாங்க. இந்த இடம் பார்க்கவே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்ததுனால கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்புறமா தான் நான் பார்க்குக்கே போனேன். போய்ட்டு நாங்களுமே கொஞ்சம் நல்லா விளையாடுவோம். அங்கே பெரியவங்க எல்லாருமே தான் விளையாடுவோம். மாங்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய்ச்சி தொங்கிட்டுருக்குன்ட்டு. பிரின்சிலாம் லாஸ்ட் இயர் வந்ததோட இந்த வருஷம் வந்து இன்னும் எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இருந்தா. ஏன்னா அவளுக்கு இங்கே விளையாடுறது, இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் வந்து இந்த இயர் அவங்க தம்பி வேறு கூட வந்திருக்கிறதுனால இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த இடம் பார்த்திங்கனாலே மார்னிங் இங்கே வந்து இருந்தாலே நம்மளுக்கு என்ன ப்ரெஷர், என்ன டென்ஷன் எதுவாக இருந்தாலும் அப்படியே போயிடும். அந்த மாதிரி வந்து இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்க வந்து அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. பெரியவங்களும் இங்கே வர பெரியவங்களும் வந்து அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே. அதுதான் இதோட ஹைலைட்ஸாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி தான். பசங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து எந்த ஒரு ஃபேமிலி டென்ஷனோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுதான் இந்த இடத்துல வந்து மெயினான ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அதனால தான் லாஸ்ட் இயரும் நான் வந்தேன். இந்த இயரும் அதே சேம் வரணும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணி வந்திருக்கோம். பசங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மதுரை வந்து தூங்கா நகரமாக இந்த பிளேஸ் அந்த பிளேஸ்க்கு ஃபேமஸ், இந்த பிளேஸ்க்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரேயர் டவருக்கு தான் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பார்க்கில் ஜாலியாக விளையாண்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் 9:00 ப்ரேயருக்கு ரெடியாக போயிட்டோம். மொபைல் ஃபோனும் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்.
இதுக்கப்புறம் ஃபோன் நம்மளுக்கு நைட்டு தான் கிடைக்கும். இல்லைன்னா ரூமில் வச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி ரூல் தான் இங்கே. இது வந்து கேன்டீனில் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தா பயங்கர மழையாக இருந்துச்சு. மழையிலையுமே இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கிராஸ் வந்து தெரியும் போது அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மைண்டுக்கு பார்க்கறதுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு. கரண்ட்டும் வேறு மோஸ்ட்லி இல்லை, கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகியிருந்தது. அதனால் வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். சரி ஓகே போய் தூங்கலாம் இன்றைக்கி, ஏன்னா விளையாட முடியாது இல்லையா வெளியில், அதனால் தூங்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் கிளம்பிட்டோம். பசங்களும் வந்து கொஞ்சம் சேட் ஆகிட்டாங்க, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் கரண்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுச்சு. வந்துட்டு நாங்கள் ரூமுக்கு தூங்க கிளம்பிட்டோம். திருப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் கரண்ட் கட் ஆகிடுச்சு. கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்தது. சரி மார்னிங் எழுந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டயர்ட் வேறு, அதனால என்ன பண்ணிட்டோம், நாங்கள் தூங்க கிளம்பிட்டோம். ஓகே, இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.